அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம். இதில் இயல் 3 பகுதியில் திருக்குறளுக்குரிய கற்பவை கற்றபின் வினாவும் விடையும். அதில் முதல் வினா, படத்திற்கேற்ற குறளை தேர்வு செய்ய. படம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்வு செய்யணும். அதுக்கு 2-3 குறள் கொடுத்துருக்கு. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் விழுத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுந்தகையார் கேளாது நட்டார் செய்யின் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் திலை என்று 3 குறட்பா கொடுத்துருக்கு. இது 3வது குறட்பாக கொடுத்துக்கின்ற இந்த படத்திற்கு பொருத்தமான குறளாக கருதப்படுகிறது. செவி காது அதாவது கேட்க வேண்டிய செய்திகளை எல்லா செல்வங்களை காட்டிலும் செவிச்செல்வமே மிகச்சிறந்தது என்று சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் தான் பொருத்தமான குறளாகும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வம் என்பது பொருள், கல்வி செல்வம் சொல்லலாம், பொருள் செல்வம். இதில் அதோடு இதை ஒரு செல்வம் என்ன அப்படின்னு சொன்னால், காதால் கேட்கக்கூடிய செல்வம் மிகச்சிறந்தது. காதால் எவற்றை கேட்க வேண்டும்னா நல்ல செய்திகளை கேட்க வேண்டும். அந்த காது என்ற படத்து பகுதி கொடுத்துருக்கு. அடுத்து இதில் இருக்கின்ற 2வது வினா, பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய. பாடல் கொடுத்துருக்கு. ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையனால் ஈண்டு இங்கு இகழ்ந்து என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்தி மதி நாதனை பாரதி சின்னப்பயல். காந்தி மதநாதன்கிறது காரிருள். அதாவது இந்த செயலுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவரை எளிமையான உருவகண்டு எல்லாமே வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உருவத்தை பார்த்து எடை போடாமல் அகந்தையினால் அவரை இகழ்ந்து பேசுவது, சூரியனை பார்த்து இருள் ஏதாவது இகழ்ந்து பேசுவதை போன்ற அமைந்ததாகும் என்று இதில் என்ன செயல் பொருத்தமான திருக்குறள் அப்படின்னு சொன்னால் 3 குறள் கொடுத்துருக்கு. அதில் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியின் காரணமாக, அதாவது அகந்தையின் காரணமாக நமக்கு துன்பத்தை செய்தாலும் நம்முடைய பொறுமையால் அதை வென்றுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதி. அடுத்தது 3வது வினா, பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருத்துக. பொருளுக்கேற்ற அடி, பசுமண் களத்துள் நீர் பெய்திற்று என்று இதில் ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் முறைகள் என்று மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு சரியான விடை கீழே தத்தம் கருமே கட்டளைகள். அதற்கு நேராக அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும் அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற சுடாத மண்கலத்தில் நீர் ஊற்றி வைப்பது போல என்ற பொருளுக்கேற்ற அடியை நேராக எழுத வேண்டும். அதற்குரிய விடை பசுமண் களத்துள் நீர் பெய்திற்று அப்படின்னா சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல. தத்தம் கருமே கட்டளைகள் என்பது ஒருவனின் செயல்பாடுகளே உரசி அறியும் உரைக்கல்லாகும். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னா அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடிய பொருள். அடுத்ததிலே தீராத இடும்பை தருவது எது என்று சொல்லக்கூடியது ஆராயாமை ஐயப்படுதல், பெருமை சிறுமை, குணம் குற்றம், நாடாமை பேணாமை. இது ஆராயாமல் நட்பு கொண்டு மீண்டும் ஐயப்படுதல் என்பதற்கு ஆராமை ஐயப்படுதல் என்று பொருள். அதற்கு சொல்லுக்கு உண்டான பொருளை தொடரில் அமைத்து எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி. நுணங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். இதுக்கு விடை நுட்பமான கேள்வி அறிவு உடையவர்கள் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவராகவும் அடக்கமுடையவராகவும் இருப்பர். அடுத்தது பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை, ஐம்புலன்களையும் பாதுகாக்காமை இழிவை தரும். செவிச்செல்வம், கேட்பதால் பெரும் அறிவு. கேட்பதால் பெரும் அறிவானது ஒருவனை மேதையாக்கும். மேதினா அறிஞனாக்கும். அறநல்ல செய்யாமை, அறமல்லாத செயல்களை செய்யாதிருத்தல். நாம் அறமல்லாத செயல்களை செய்யாதிருந்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதி திருக்குறள் பகுதிக்குரிய கற்பவை கற்றபின் வினாவும் விடையும். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.